கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தமிழ் மக்களின் வாழ்வியலோடு நெருக்கமாக உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள் வெற்றியடையும். அந்த இயக்குனருக்கும் அடுத்தடுத்த படங்களை இயக்குறதுக்கான வாய்ப்பையும் அமைச்சு தரும். அமலா பாலுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ள ஆடை படத்தை அடுத்ததா இயக்குறாரு ரத்தன்குமார். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ராகேஷ் இயக்கத்தில் துருவ், ராதா ரவி, மைம் கோபி, சரண்யா பொன்வண்ணன், ஐஸ்வர்யா தத் நடித்திருக்கும் திரைப்படம். செயின் பறிப்பு என்பது சாதாரண செயல் அல்ல, கொலை சம்பவம் என்பதை உணர்த்த வந்திருக்கும் படம் இது. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்தது. நான் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ற படத்தோட டைரக்டர் ராகேஷ் பேசுகிறேன். இந்த படத்தை வந்து எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பாக மதியழகன் சார் தயாரிச்சிருக்காங்க. இதில் துருவா லீட் பண்ணியிருக்காங்க. துருவா வந்து ஏற்கனவே திலகர், காதல் கசக்கதைன்னு 2 படம் பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு முக்கியமான 3வது ஒரு படம். நிச்சயமாக இந்த படம் வந்து செயின் ஸ்நாச்சிங் ஸ்கிரிப்டான்னு கேட்குறாங்க. இல்லை, அது இருக்கும், முக்கியமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி வேறு ஒரு ஃபீல், எமோஷனல் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் நான் வந்து ஜிலாக்கின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டெய்லி வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து இந்த செயின் ஸ்நாச்சிங்கிற விஷயம் வந்து நியூஸ் வந்து கண்டினியூஸாக வரதை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த செயின் ஸ்நாச்சிங்னால எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, என்ன ஏதுங்கிற பற்றி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் தினம் தினம் நீங்கள் செய்தித்தாளங்களிலும் ஊடகங்களிலும் சிசிடிவியிலும் பல காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் படம்தான் இங்கு திரைக்கு எடுத்திருந்திருக்கிறோம். திரை மறைவில் என்னென்னலாம் நடக்கிறது என்பதை மையமாக வைத்து எடுத்திருக்கிற படம். செயின் பறிப்பு, வெறும் செயின் பறிப்பு என்ற ஒரு செய்தி மட்டும் தெரியும். செயின் பறிப்புக்கு பின்னால் நடக்கும் அனைத்தையும் இங்கு திரைப்படமாக காட்டியிருக்கிறோம். என் பேர் மாஸ் ரவி. ஸ்கெட்ச் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸ்கெட்சுக்கு அப்புறம் நடிக்கிற படம் தான் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. இந்த படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் பார்த்துட்டு வரும்போது, வெளியே வரும்போது கண்டிப்பாக பயம் வரும். அந்த பயத்துக்கு மீறி ஒன்று இதில் தெளிவு வரும். இப்படிலாம் சயின்ஸ் ஆக்ஷன் நடக்குதுன்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் எப்படிலாம் தேட வராங்க அப்படின்றத அலர்ட் ஆவாங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன படத்தில் ஒரு காமெடி ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு 5 திருடங்க, அதில் ஒரு காமெடி திருடன் அப்படின்ற மாதிரி இந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். தாதா 87 பல படங்களில் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் அர்ஜுன் இயக்கத்தில் வில்லனாகவும் நடித்தவர் சாருஹாசன். நான் அதுதான் யோசனை பண்ணி பார்த்தேங்க. ஒரு காலத்தில் இந்தியா பூரா சுதந்திர போராட்டம் நடக்கும்போது பார்த்தா எல்லாரும் தலைவர்கள்லாம் யாருன்னு இப்போ தான் யோசனை பண்ணேன். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜகோபாலாச்சாரி, அந்த பக்கம் இது வங்காளத்தில் சென்னை, எல்லாரும் பார்த்தா லாயர்களாக இருந்தாங்க, வக்கீல்கள். வக்கீல்கள் கூட்டத்துக்கு பிறகு இந்த சினிமா இயக்குனர்கள், சினிமா நடிகர்கள் தான் மக்களுக்கு என்னன்னு சொல்கிறத மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் சினிமாக்காரர்கள் ஆட்சி இருந்தது. அவர்கள் என்னன்னா மக்களை ரீச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த சினிமா வளரும்போது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும். இதில் இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சாருஹாசன் சார்கிட்ட போய் பேசினேன். சார் இந்த மாதிரி ஒரு படம் சார், நீங்கள் தாதாவை ஆக்ட் பண்ணோம் அப்படி சொன்னோன்னே அவர், நான் வந்து தாத்தாப்பா என்ன போய் தாதா சொன்னார். அப்புறம் எனக்குள்ள ஒரு தாதா இருக்கா பண்ணுறேன்னாரு. என்னென்னா அவர் இன்றைக்கி நடிச்சுட்டு போயிட்டு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார், 10 மணிக்காக ஃபோன் பண்ணுவார். சார் நல்லா இருந்தது, இந்த மாதிரி மற்ற யாரும் என்னை என்கரேஜ் பண்ணல, அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணார். டைரக்டர் விஜய் ஸ்ரீராஜ் வந்து ரொம்ப நல்ல முறையில் எல்லா பொறுப்புகளையும் ஏற்று படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ப்ரொடியூசர் கலையும் அவருக்கு நல்லா ஒத்துழைச்சிருக்காரு. இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு பெருமகிழ்ச்சி. படத்தினுடைய அந்த ஒரு பாட்டும் சில காட்சிகள் பார்த்ததும் வியந்துட்டேன். எல்லா விதத்துலேயும் பார்க்கும்போது ஒரு பெரியவராக நான் மதித்து நான் ரசிக்கிற ஒரு பெரியவராக என்னுடைய இந்த ரெஸ்பெக்ட், இந்த நான் ஃபேன் தான். ஆனால் உங்களுக்கு
தாதா 87 இந்த படத்தை வந்து பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு அருமையான படம். அப்புறம் இந்த படத்தில் வந்து சாருஹாசன் சார், அவர் நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வேறு மாதிரி இருக்கார். அவர் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த படத்துலையும் ஒரு அவர் சொன்ன வார்த்தையை ஒரு சட்டமாக இயக்கினால் நன்றாக இருக்கும் என்று மத்திய மாநில அரசுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பொண்ணுகளை தவறான எண்ணத்தில் தொட்டால் அவரை கொளுத்துவேன். அதை சட்டமாக்குனா அற்புதமானதாக இருக்கும். இந்த டைரக்டர் மற்றவங்க எல்லாருமே தங்களுடைய சொந்த படமாக நினைத்து நடித்திருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த படமாக நினைத்து ஒவ்வொரு கேரக்டரையும் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் என்னோடய ரோல் கண்டிப்பாக எல்லாருக்கும் என்டர்டெயினாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எஸ்பெஷலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் கலை சார். சாரஹாசனை பற்றி சொல்ல வேணாம். ஏன்னா அவர் ஏற்கனவே நேஷனல் அவார்டு வாங்கினவர். அவர் நடிக்க தெரியும்னா நம்ம சொல்லக்கூடாது. அவர் நடிப்பை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்குறாங்க. அதான் உண்மை. இந்த டீம் என்டையர்லி ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் சாருஹாசன் சார், சரோஜா பாட்டி, எல்லாரோட எஃபோர்ட்டோட முழுமை தான் இந்த படம். ராஜேஷ் எம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நயன்தாரா நடித்து கொண்டிருக்கும் படத்தில் நயன்தாரா மன்னன் படத்தில் நடித்திருக்கும் விஜயசாந்தியை நினைவு கூறும் வகையா தைரியமான பெண் தொழிலதிபரா நடிச்சிட்டு வராங்களாம். இந்த படத்துல வரும் சிவகார்த்திகேயனும் மன்னன் படத்துல ரஜினியுடைய கேரக்டரை ஃபாலோ பண்ணி நடிச்சிட்டு இருக்காராம். இந்த படத்தை தொடர்ந்து ஏசியனில் இயக்கி கொண்டிருக்கும் விஷ்ணு ஹீரோவா நடித்து கொண்டிருக்கும் படத்திற்கு ஜகஜால கில்லாடின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோயினா நிவேதா பிருத்விராஜ் நடிக்கிறாங்க. இவங்க கூட இணைந்து யோகி பாபுவும் மொட்ட ராஜேந்திரனும் நடிக்கிறாங்க. ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு துஷ்வந்த். வீரத்தேவன் கௌஷிக் ஹீரோவாக நடித்திருக்கும் படம். 6 to 60 வரை வெற்றி பெற வேண்டும் என்று கௌஷிக் முயற்சி எடுத்திருக்கும் திரைப்படம். ரோஹன் தயாரிக்க இயக்கியிருக்காரு ஸ்ரீஹரி. இந்த படத்தின் மேலும் செய்திகளை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய 2வது படம் இது. என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வீரத்தேவன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிடைச்ச வாய்ப்பு தான் 6 to 6. ஸோ ஜஸ்ட் பை அப்பியரன்ஸ் அந்த சில ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இதை பார்த்து கூப்பிட்டு சரி ஓகே இந்த பையனை வச்சு பண்ணலான்னு சொல்லி அந்த படத்தோட அவுட்புட் பார்க்காம எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் 6 to 6. 6 to 6 வரை, அதாவது 6 to 60 வரை ரஜினி சாருடைய படம். அந்த மாதிரி சிமிலர் டைட்டிலுடைய படங்கள் தான் இன்றைக்கி ஜெயிக்குது. ஸோ அந்த சென்ஸில் தான் இந்த படத்தோடைய டைட்டில் வச்சேன். என் பேர் ஜீவா வர்ஷினி. இந்த படத்துக்கு வந்து 6 to 6 வரை இந்த படம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான். இந்த படத்தில் வந்து 4 பாட்டு இது மொத்தம். இதில் இந்த 4 சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்துச்சு. I'm Poonam Nair here. I'm here to congrats Mr. Kaushik and Khushbu Singh for their upcoming movie 6x6. And I have seen already the movie and it's a great movie. வடிவேலு கெனத்த காணோன்னு சொல்கிற மாதிரி புதியவர்கள் நடிக்க ஆர்ஏ ஆனந்த் இயக்கியிருக்கும் படம் ஊரக்கானோ. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அபிராமி ராமநாதன், பிசி குகநாதன், ஜாகுவார் தங்கம் என பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. எனது பெயர் கே சரவணகுமார். தேனி மாவட்டத்தை சார்ந்த நான் வேலூர் மூவிஸ் என்கின்ற நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் பெயரில் ஊரை காணோம் என்கின்ற திரைப்படத்தை திரு ஆர்ஏ ஆனந்த் அவர்களின் இயக்கத்தில் தயாரித்துள்ளோம். மலை பிரதேசத்தில் நடந்த கதையை அடிப்படையாக கொண்டு இயக்கப்பட்டுள்ளது. ஊரக்கானோன்ற படத்தின் மூலயமா நான் கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கேன் உங்கள் மத்தியில். இந்த படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நடந்த ஒரு உண்மை காதல் சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. நான் உங்கள் பவித்ரா பேசுகிறேன். ஊரக்கான மூவியில் நான் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த மூவி பற்றி சொல்லணுன்னாக்கா இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மஞ்சூர் வித் ஃபுல் ஆஃப் மிஸ்டில் வந்து நெக்ஸ்ட் பர்சன் யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல் கஷ்டப்பட்டு மிட் நைட்லலாம் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஊரக்கானோம். இந்த படத்தோட டைரக்டர் கேமராமேன்னா ஏற்கனவே செவிலி மோகனா படத்தை டைரக்ஷன் கேமரா பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இது என்னோட 3வது படம். முழுக்க ஊட்டியில் பனிப்பொழிவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது தேயிலை தொழிலாளர்களுக்கும் நடக்கிற ஒரு காதல் கதை, உண்மையான சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படம் எடுத்துருக்கேன். ஓடு ராஜா ஓடு. குரு சோமசுந்தரம், ஆனந்த் சாமி இருவரும் சம்பந்தமே இல்லாம பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு ஓடுறாங்க. இவங்க ஓடி ஓடி ஒரு முடிவுக்கு வருவது நகைச்சுவையை கொடுக்குது. இந்த படத்தின் மேலும் நகைச்சுவைக்கான காரணங்களை பார்க்கலாம். இந்த படத்துல நான் வந்து பயணிச்ச ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அவ்வளோ அரட்டடிச்சு எடுத்தோம். அப்போ திடீர்னு ஞாபகம் வந்து நம்ம ஷூட்டிங்கும் பண்ணணும் அப்படின்றது அந்த ஒரு மூடில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஸோ அதே உணர்வு இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கும் வரும். நிச்சயமாக வந்து இந்த டீம் வந்து உண்மையாக ஒரு புதிய சினிமா மொழியை வந்து கையாண்டிருக்கு. இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் படத்தில் டோட்டல் 6 songs இருக்குது. எல்லா சாங்ஸ் என்னன்னா 4 stories parallelly going on. எல்லாருமே ஒரு
maybe someone is running for money, someone is running for love, someone is running for a set-up box. ஸோ அதனால தான் ஓடு ராஜா ஓடுன்னு இந்த படம் பேர் வச்சோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு நாளில் நடக்கிற கதை. இது நானும் நிஷாந்த் இந்த பார்ட்னர் 2 பேரும் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் நடக்கிற ஒரு டார்க் ஹியூமர், ஒரு டார்க் த்ரில்லிங் காமெடின்னு எல்லாம் சொல்லலாம். This movie is a result of trust, friendship, vision and passion. இந்த படத்தில் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் என்ன சொல்கிறது, ஒரு நாளில் நடக்கக்கூடிய சம்பவம், அதில் ஒரு 4 கதையோட்டம் இருக்கும். இந்த 4மே எங்கே வந்து சந்திக்கிறப்போ என்ன விளைவுகள் ஆகுது, இவங்க தவிக்க நாங்கள் தவிக்க ஆடியன்ஸுக்கு சந்தோஷமாக இருக்கும். இங்கே அடி விழ அங்கே சிரிப்பு வரும். அதுதான் எங்களோட நம்பிக்கை. உண்மையிலே படம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு இருக்கிறத வச்சுட்டு ஒரு நல்ல குவாலிட்டியாக எப்படி ஒரு படம் எடுக்கணும்னா உண்மையிலே அப்படி ஒரு குவாலிட்டியாக அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், அதுக்கு பேர் நக்குல்னு அந்த ரோல். இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா ஆக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இவங்க தியேட்டர் பேக்ரவுண்ட் அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒன்றா ப்ளேலாம் ரொம்ப வருஷத்துக்கு பண்ணியிருக்கோம். எல்லோரும் சேர்ந்து இந்த படம் பண்ணும்போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேலே சிஜி ஒர்க், 300 ஷார்ட்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த 300 ஷார்ட்ஸில் ஒரு ஷார்ட் கூட ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட எண்ணம். இயக்குனர் சுந்தர் சி அதிக நடிகர்களை வைத்து குறைந்த நாட்களுக்குள் படம் எடுத்து வெற்றி அடைபவர். சிம்பு ஹீரோவா நடிக்கும் அத்தாரெண்டிக்கு தாரெண்டி என்ற தெலுங்கு படத்தின் தமிழ் ரீமேக்கை இயக்குறாரு சுந்தர் சி. இந்த படத்துல சிம்புக்கு அத்தையா நடிக்கிறாங்க குஷ்பு. ஆருத்ரா பா விஜய் இயக்கியிருக்கும் 2வது திரைப்படம். நாட்டில் அதிகமாக நடக்கும் பிரச்சனைகளில் ஒன்றை எடுத்து படமாக்கியிருக்காரு. வித்யாசாகர் இசையில் S.A. சந்திரசேகர், K. பாக்யராஜ் உட்பட பல பேர் நடித்திருக்கும் இந்த படம் விரைவில் திரைக்கு வர இருக்கு. இந்த மேடையில் நான் வந்து நிறைய நல்ல மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேன். படத்தை சினிமாவில் வந்து நிறைய பெரிய கோடியாக பணம் சம்பாதிக்கிறோன்னு தெரியாது. ஆனால் நல்ல மனிதர், நல்ல பெரிய நட்பு வட்டத்தை, அன்பு வட்டத்தை சினிமாவில் வந்து எனக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் முக்கியமாக வந்து இந்த படம் இன்றைக்கி வெளியாகி ஒரு பெரிய வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த படத்தினுடைய வெளியிடுகிற உரிமத்தை பெற்ற தேனாண்டாள் மூவிஸ் முரளி அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை இன்றைக்கி இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கணும். ஸோ கஷ்டப்படுறது எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. பா விஜய் வந்து ரொம்ப ஒரு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து அவர் ஒரு நல்ல பொசிஷனில் வர்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கேரக்டர் சொன்னார், அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சி போச்சு. கதையெல்லாம் சொல்லலை, எந்த கதாபாத்திரம் நடித்தாலும் எந்த கேரக்டர் நடித்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சந்திரசேகர் தலை காட்டிடுவார் அந்த கேரக்டரில். அது என்னை அறியாமல் வந்துடும் அது. ஆனால் இந்த படத்தில் அந்த கேரக்டரில் எங்கேயுமே சந்திரசேகர் தெரிய மாட்டார். தெரியாத அளவுக்கு அவர் வந்து என்னை மாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய லைட்டிங் சைடும் சரி, ஆங்கிள்ஸும் சரி, நிறைய புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். விஜய் சாரோட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபிலிம் இது. விஜய் சார் படம்னாலே நம்ம கண்ணு முடி ஓகே சொல்லிடலாம். ஏன்னா அதில் ஒரு உண்மை சம்பவம் நிறையா இருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வீட்டு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். டைமிங், டைலாக் டெலிவரி எப்படி பண்ணணும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய கற்றுக்கிட்டேன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். நான் இது வரைக்கும் அப்பாவா நான் நீதிபதியாக அந்த மாதிரி தான் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னை வித்தியாசமாக மாற்றி நான் என்ன கெட்டப்பில் வர்றேங்கிறது கூட காட்டல. அது நல்லது தான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பாக்யராஜ் சார் அவர்களை இப்போ எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். நானும் அவரும் பல மேடைகளில் பேசியிருக்கோம், நிறைய இதுகளில் பார்த்துருக்குறோம். ஷூட்டிங் வந்திருந்தோடனே நான் போய் அவருக்கு வணக்கம் சொன்னேன். வணக்கம் அப்படின்னு போயிட்டார். போனவர் திரும்பி வந்து நீங்கள் தானே பேராசிரியர் தானே அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்தது. சரி, வேடம் பழிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. நண்பனாக இல்லை, எனக்கு ஒரு தம்பி மாதிரி விஜய். ஸோ விஜயினுடைய இந்த வளர்ச்சி, அதாவது ஒரு பாடலாசிரியராக ஆக
எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து இன்று ஒரு படத்தின் இயக்குனராக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்றது முதல்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க சஞ்சனா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் பண்ணிருக்கேன். ஹீரோயின் சிஸ்டர் பாக்யராஜ் சாரோட ஒய்ஃபாக நடிக்கிறீங்க. நல்லா மாடர்ன் அண்ட் கொஞ்சம் ஹோம்லியாக இருக்க காமெடி அண்ட் த்ரில்லிங் படம். நான் மெகாலி பேசுகிறேன். இந்த படத்துக்கு நான் மெயின் ஹீரோயினை நடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு என்னோடய கேரக்டர் பேர் வந்து பார்வதி, ஒரு சிம்பிளான மலையாளி பொண்ணு. ஸோ it's a story Arudra. It's based on true incidents based on child abusement. I'm Dakshita Kumaria and this is my first Tamil film. Need a lot of love, a lot of support. Hi everyone, this is Soni Charista. I am playing it's crop role, so it's a very strict police officer. So my opposite Bhagyaraj sir, we both are done very well. So I hope that everyone like this movie. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.